الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய கிருபையினால் உம்தத்து சாலிக் உத்தத்து நாசிக்குடைய பாடத்தின் மூலமாக, இந்த கிதாபின் மூலமாக ஷாஃபி மதுஹபுடைய ஃபிக்ஹ் சட்டங்களை அல்ஹம்துலில்லாஹ் நாம் படித்து வருகிறோம். அந்த தொடரிலே 112 பாடங்களை முடித்துவிட்டு 113வது பாடத்தில் நுழைந்திருக்கின்றோம். பாபு சலாத்தில் முசாஃபிர், அதாவது பிரயாணியுடைய தொழுகையின் பாடம். ஒரு பயணத்தில் செல்லக்கூடியவர் தன்னுடைய தொழுகையை எவ்வாறு ஆக்கி கொள்ள வேண்டும், அவ்வாறு ஆக்க வேண்டும் என்றால் எத்தனை கிலோமீட்டர் தூரம் இருக்க வேண்டும், அதே போன்று அதற்குரிய நிபந்தனைகள், எங்கிருந்து அவர் தன்னுடைய அந்த பிரயாணத்தில் கொடுக்கப்பட்ட சலுகையான கஸ்ர் என்ற தொழுகையை ஆரம்பம் செய்ய வேண்டும், அதேபோல் எந்த இடத்திலே அவர் முடிக்க வேண்டும், எத்தனை நாட்கள் அவர் கிளம்பினால் அவருக்கு அவ்வாறு செய்வதற்கு அனுமதி இருக்கிறது, இவ்வாறு பல விஷயங்கள் இருக்கிறது. இவ்வாறு பல சட்டங்கள், அதை நாம் பார்த்து வந்தோம். 4 நிபந்தனைகள், அதாவது பிரயாணத்திலே கசர் ஆகுமாவதற்கு 4 நிபந்தனைகள் நாம் சொன்னோம். பாவமில்லாத பிரயாணமாக இருக்க வேண்டும், 80க்கும் மேற்பட்ட கிலோமீட்டர் தூரம் உள்ளதாக இருக்க வேண்டும், போகக்கூடிய இடத்தை நன்கு அறிந்ததாக, போகக்கூடிய இடம் எதுவென்று தெரிந்திருக்க வேண்டும், அடுத்து ஊரினுடைய எல்லையை கடந்திருக்க வேண்டும். இந்த 4 நிபந்தனைகள் கசர் ஆகுமாவதற்கு நம்ம பிரயாணத்தில் அந்த கசர் ஆகுமாவதற்குரிய அந்த நிபந்தனைகள் என்பதாக சொன்னோம். அதேபோல் கசருடைய நிபந்தனைகள் என்று ஒரு 3 நிபந்தனை சொன்னோம். அதாவது முழுக்க முழுக்க தொழுகை பிரயாணத்திலே இருக்க வேண்டும், இரண்டாவது தக்பீர் தஹரிமாவின் போது கசருடைய நியத்தை வைக்க வேண்டும், மூன்றாவது எந்தவித, அதாவது தொழுகையை முழுமையாக நிறைவேற்றக்கூடியவரை பின்பற்றாமல் இருக்க வேண்டும். இது கசருடைய நிபந்தனை என்பதாக பார்த்தோம். அதே பிரயாணத்தில் 2 விஷயங்கள், 2 சலுகைகள் நமக்கு கொடுக்கப்படுகின்றன. ஒன்று கசர் தொழுகையை சுருக்கி தொழுகுதல். இன்னொன்று மிக முக்கியமான ஒன்று ஜம்உஸ் பைன ஸலாத்தைன், 2 தொழுகைக்கு மத்தியிலே இணைத்து தொழக்கூடிய அந்த சலுகை, சேர்த்து தொழக்கூடிய அந்த சலுகையை நமக்கு ஷரியத் கொடுக்கிறது. எவ்வாறு இணைத்து, அதாவது சுருக்கி தொழக்கூடிய தொழுகையிலே 3 தொழுகைகள் மட்டும்தான் அவ்வாறு தொழ முடியும். லுஹருடைய தொழுகை, அஸ்ருடைய தொழுகை, இஷாவுடைய தொழுகை, 4 ரக்காத்துகள் கொண்ட தொழுகையை நாம் சுருக்கி தொழுது கொள்ளலாம். ஆனால் ஜமோ பைன ஸலாத்தீன் என்று எடுத்துக்கொண்டால் இணைத்து தொழுகக்கூடிய தொழுகை, சேர்த்து தொழக்கூடிய தொழுகையிலே லுஹரையும் அசரையும் சேர்த்து தொழுது கொள்ளலாம். அதேபோல் மஹ்ரிபையும் இஷாவையும் சேர்த்து தொழுது கொள்ளலாம். அது சம்பந்தமான பாடத்தை தான் இங்கே நாம் பார்க்க போகிறோம். பாருங்க, பிரயாணி தொழுகை பாடம். அது நாம் பார்க்கக்கூடிய 113வது பாடம், ஜம்உஸ் ஸலாத்தி பிஸ்ஸபபி ஸஃபரி, பிரயாணத்தின் காரணமாக தொழுகையை சேர்த்து தொழுகுதல், பிரயாணத்தில் தொழுகையை இணைத்து தொழுவது. இது சம்பந்தமான விஷயம் தான் பார்க்க போறோம். எந்தெந்த தொழுகைகளை இணைத்து தொழலாம்? நாம் சொன்னது போன்று லுஹருடைய தொழுகையையும் அசருடைய தொழுகையும் இணைத்து தொழுது கொள்ளலாம், மஹ்ரிபுடைய தொழுகையும் இஷாவுடைய தொழுகையும் இணைத்து தொழுது கொள்ளலாம். ஃபஜ்ருடைய தொழுகையை தொழ முடியாது. சரி, அப்போ கசர்லையும் ஃபஜர் உள்ள நுழையாது, ஜமாலையும் ஃபஜர் உள்ள நுழையாது. அடுத்ததாக இதுல 2 வகையா இருக்குது. ஒன்று இருக்குது ஜமு தக்தீம் என்பதாக சொல்லுவாங்க, ஜம்மு தக்தீம். இன்னொன்று ஜம்மு தாஹீர், அதாவது முற்படுத்தி தொழுகுதல், பிற்படுத்தி தொழுகுதல். இரண்டுமே அடங்கும். ஒன்று முற்படுத்தி தொழுகுதல் 2 தொழுகையும், இல்லை 2ஐயும் பிற்படுத்தி தொழுகுதல். முற்படுத்தி தொழுகுதல்னா என்ன? இப்போ லுஹரையும் அசரையும் லுஹருடைய நேரத்தில் தொழுகிறது, லுஹருடைய நேரத்தில் லுஹரையும் அசரையும் தொழுது கொள்வது. அதற்கென்று சில நிபந்தனைகள் இருக்கிறது, சில சட்டங்கள் இருக்கின்றது. அதை அந்த இடங்களில் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்த்து கொள்ளலாம். அதேபோல் பிற்படுத்தி தொழுதல் என்றால் என்ன? லுஹரையும் அசரையும் அசருடைய நேரத்திலே, அசருடைய நேரத்திலே 2ஐயும் பிற்படுத்தி தொழுவது. ஒன்று லுஹரோடு அசரை முற்படுத்துவது முற்படுத்தி தொழுதல், தக்தீம் என்பதாக சொல்லப்படும். அல்லது லுஹரை அசரோடு பிற்படுத்துவது தாஹீர் என்பதாக சொல்லப்படும். அதே போல்தான் மஹ்ரிப் இஷாவை மஹ்ரிபோடு முற்படுத்தியும் தொழலாம்,
அல்லது மக்ரிபை இஷாவுடன் பிற்படுத்தியும் தொழலாம். இரவு வகையாகவும் தொழுது கொள்ளலாம். அதை பற்றிய பாடங்களைத்தான் நாம் இங்கு பார்க்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் வாருங்கள் பார்ப்போம். ஜமா சலாத்தி பி சபபி சஃபர், பிரயாணத்தினால தொழுகை இணைத்து தொழுவது சம்பந்தமாக இங்க நம்ம பார்க்க போறோம். முதல்ல லுஹருக்கும் அசருக்கும் மத்தியில ஜமா செஞ்சு தொழுகிறது கூடும். அது என்னது, ஏதாவது ஒரு நேரத்தில் ஒன்றும் லுஹருடைய நேரமாக இருக்கணும் அல்லது அசருடைய நேரமாக இருக்கணும். அதே போல் மக்ரிபு இஷாவுக்கு மத்தியிலையும் இணைத்து தொழுவது கூடும். அதுவும் அதே மாதிரி தான், ஒன்று மக்ரிபுடைய நேரமாக இருக்கணும் இல்லை இஷாவுடைய நேரமாக இருக்கணும். இது எப்போ தொழலாம்? எந்தெந்த தொழுகையில் எந்தெந்த பிரயாணம் கசருக்கு தகுதியானதாக இருக்கிறதோ. நம்ம சொன்ன மாதிரி 4 நிபந்தனைகள் அதுக்காகத்தான் ஆரம்பத்தில் ஞாபகப்படுத்தணும். ஏன்னு சொன்னால் ஜமஉ கஸ்ர், கசரும் ஜமாவும், கசர் எதிலே அனுமதியோ அதில் தான் ஜமா தொழுவதும் அனுமதியாக இருக்கிறது. இப்போ மாசியத் இல்லாமல் இருக்க வேண்டும் முதல் விஷயம். மாசியத் இல்லாமல் இருக்க வேண்டும் முதல் விஷயம். இரண்டாவது, பிரயாண தூரம் அந்த 80க்கு மேற்பட்டதாக இருக்க வேண்டும், கிலோமீட்டர் கணக்கில். மூன்றாவது, தன்னுடைய ஊருடைய எல்லையை கடந்திருக்க வேண்டும். நாலாவது, போகக்கூடிய இடத்தை அறிந்திருக்க வேண்டும். இந்த 4 நிபந்தனைகள் இருந்துச்சுன்னு சொன்னா என்ன செய்யலாம்? அங்க கசர் இப்படி செய்வதற்கு அனுமதி இருக்கிறதோ அதே போல் ஜமா செய்வதற்கும் அனுமதி இருக்கிறது. ஆனால் என்னது, அவர் முதல் நேரத்தில், அதாவது இதை நம்ம சொன்ன மாதிரி தக்தீமும் செய்யலாம். அது நேரத்தை பொறுத்து. சில இடத்துல தக்தீம் முற்படுத்தி தொழுவது சிறந்ததாக இருக்கும், சில இடங்கள்ல பிற்படுத்தி தொழுவது சிறந்ததாக இருக்கும். சரி, இப்ப தக்தீம் பண்றார். உதாரணமா லுஹரையும் அசரையும் லுஹருடைய நேரத்தில் தொழ போறார், மக்ரிபையும் இஷாவையும் மக்ரிபுடைய நேரத்தை தொழ போறாருன்னு சொன்னா அதுக்கு நிபந்தனைகள் 3 நிபந்தனைகள் இருந்தா தான் அவர் தக்தீம் பண்ணி தொழுவது. அதாவது 4 நிபந்தனைகள் இருக்குது. அவர் அப்படி இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? அவர் முற்படுத்தி தொழ முடியும். முதலாவது விஷயம், பிரயாணம் நிரந்தரமா இருக்கும். அதாவது அவர் பிரயாணத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். பிரயாணத்திலிருந்து இறங்கிட்டாரு, இல்லை இக்காமத் ஆயிட்டாரு அல்லது ஊருக்கு திரும்பிட்டாரு கிடையாது. பிரயாணத்துல நிலையா இருந்தால்தான் அவர் அந்த தக்தீம் முற்படுத்தி தொழ முடியும். ரெண்டாவது, முதலாவது தொழுகை தான் முற்படுத்தணும். இப்போ மக்ரிபையும் இஷாவையும் தொழுதான்னு சொன்னா முதல்ல மக்ரிபை தொழுதுட்டு தான் இஷாவை தொழணும். லுஹரையும் அசரையும் தொழுகின்றார் என்று சொன்னால் முதலில் லுஹரை முற்படுத்தி விட்டு தான் அதற்கு பின்பாக அசர் தொழுகை தொழ வேண்டும். இந்த முறைப்படி தான் தொழுவது கூடும். இது 2வது நிபந்தனை. 3வது நிபந்தனை என்று எடுத்துக்கொண்டால் என்ன? 3வது நிபந்தனை, அதாவது முதல் தொழுகை முடிவதற்கு முன்பாக அவர் நான் ஜமா செய்கிறேன் என்ற நியத்தை வைக்கணும். முதல் தொழுகை முடிகிறதுக்கு முன்னாடி. அது ஒன்று முதல் தொழுகை தக்பீர் தஹ்ரீமா கட்டும் பொழுதும் வைத்துக் கொள்ளலாம், அல்லது அதற்கு இடையிலையும் வைத்துக் கொள்ளலாம். ஆக மொத்தம் முதல் தொழுகை முடிவதற்கு முன்பாக அவர் நான் ஜமா செய்கிறேன்ங்கிற அந்த நியத்தை வைத்து விட வேண்டும். 4வது, 2 தொழுகைக்கு மத்தியில் பிரிக்கக்கூடாது. பெரிய பிரிவு இருந்துச்சுன்னா முடிஞ்சு, லேசா பிரிவு இருந்துச்சு பிரச்சனை இல்லை. ஒருத்தர் தயமம் செஞ்சு தொழுதுட்டு இருக்காரு, ஒரு தொழுகை தொழுதாச்சு, ஒரு தயமத்துக்கு ஒரு தொழுகை தான் தொழ முடியும். அடுத்து 2வது ஒரு தயமம் செய்ய போறதுக்கு முன்னாடி தண்ணி கிடைக்குதான்னு ஒரு சின்ன ஒரு தேட்டம், அதாவது சின்ன ஒரு தேடுதல் செய்து கொள்ளலாம். ரொம்ப தூரம் போகாட்டாலும் ஓரளவு எங்கேயா தண்ணி கிடைக்குதான்னு ஒரு சின்ன இலகுவான அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு இப்படி சுற்றினா கூட போதும். அந்த மாதிரி பார்த்து கொள்வதற்கு அவருக்கு அனுமதி இருக்கு. அந்த விஷயத்துக்கு மன்னிப்பு இருக்கு. சரி, அதே நேரத்தில் லுஹரு அசரையும் ஜமு செய்கிற விஷயத்தில் நம்ம என்ன சொன்னோம்? லுஹரைத்தான் முற்படுத்த வேண்டும் என்று சொன்னோம் அல்லவா? அவர் அசரை முற்படுத்தினார்னு சொன்னா தொழுகை பாத்தில. தொழுகை பாத்திலாருன்னா என்ன? இப்போ அசரை முற்படுத்திட்டாருன்னா தொழுகை பாத்தில. அப்போ என்ன செய்ய வேண்டிய வரும்? ஒரு தனித்தனியாக, அதாவது லுஹ, அப்போ நம்ம ஜம்மு தக்குதீம் தானே, அப்போ ஒரு லுஹரை தொழுதுக்கணும், அதுக்கு பிறகு அசர் டைமில் அசர் தொழணும். இதுதான் அவர் செய்ய முடியும். சரி, இப்போ அதே நேரத்தில் 2வது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் முதல் தொழுகையை முடிச்சிட்டாரு. 2வது தொழுகை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாரு? அவர் ஊரை போய் சேர்ந்துட்டார், இக்காமத்து ஆயிட்டார், முக்கியமாயிட்டார். அல்லது முதலாவது தொழுகையில் முடிகிற வரைக்கும் நியத்து வைக்கல, அல்லது 2 தொழுகைக்கு மத்தியில் அதிகமான இடைவெளி ஏற்பட்டுச்சு. இந்த மாதிரி நேரத்தில் அல்லது என்ன செஞ்சாரு? இப்படி செஞ்சுட்டாருன்னு சொன்னா அதனுடைய அந்த 2வது தொழுகையை அந்த தன்னுடைய அந்த நேரத்தில் தான் தொழும். இஷாவுடைய தொழுகையை இஷாவுடைய நேரம் வந்ததற்கு பிறகுதான் தொழ முடியும். அசருடைய தொழுகையை அசருடைய நேரம் வந்ததற்கு பிறகுதான் தொழ முடியும். சரி, இதே நேரத்தில் இவர் தொழுதுட்டு முடிச்ச பிறகு 2 தொழுகையை முடிச்ச பிறகு தான் ஊர் வந்துச்சுன்னு சொன்னா அவர் 2 தொழுகையுமே சரியாயிரும், கூடிரும். 2 முடிச்சிட்டார்ல, அதனால பிரச்சனை இல்லை. 2 முடிச்சதுனால அவருக்கு எந்த விதமான இடையூறும் கிடையாது. சரி, இப்போ வாங்க கிதாபுடைய இபாரத்தை பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் தெளிவாக விளங்கும்.
இதில் தேவையான விளக்கங்களும் சொல்லலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கஸ்ருடைய விஷயத்தில் நம்ம சொன்னோம். கஸ்ர் பண்ணுற விஷயத்தில் அதனுடைய சட்டங்கள் தெளிவாக நமக்கு முதல்ல இருந்து சொல்லப்பட்டுச்சு. இறுதியாக சொல்லப்பட்ட விஷயம் என்ன? ஒருவர் இமாமை பின்பற்றுகிறார். இமாம் அவர் முக்கியமா முசாஃபிரா என்பது சந்தேகமில்லை, தெரியல இவருக்கு. அப்ப என்ன செய்கிறார் இவர்? இமாம் பூர்த்தி செய்து தொழுதார்னா நானும் 4 தொழுவேன். இமாம் கசர் செய்தால் நானும் கசர் செய்வேன் என்று சொன்னால், இமாம் கசர் செஞ்சா இவர் கசர் செய்வார், இமாம் பூர்த்தி செஞ்சா இவர் பூர்த்தி செய்வார். இப்படி செய்வது தொழுகை கூடிவிடும் என்பதாக சொன்னதோடு அந்த சட்டம் கசருடைய சட்டம் நிறைவு பெற்றது. அதை தொடர்ந்து ஜமா பைன சலாத்தைன் அந்த சட்டம் தான் படிக்க போறோம். அதனுடைய சுருக்கங்களை சொன்னோம். இங்கே இபாரத்தை படிப்போம் இன்ஷா அல்லாஹ். எது விளக்கம் தேவை என்றாலும் அந்த இடத்துல நம்ம சொல்லிக் கொள்ளலாம். வயஜூசுல் ஜம்உ பைனல் லுஹரி வல் அஸ்ரி ஃபி வக்தி அஹதிஹிமா. ஜம என்பது ஜம செய்வது இணைத்து தொழுவது ஜாயிஸ் ஆகும். பைனல் லுஹரி வல் அஸ்ரி, லுஹர் என்னும் அசர் தொழுகைக்கு மத்தியிலே, ஃபி வக்தி அஹதிஹிமா அந்த லுஹர் என்னும் அசருடைய இரண்டு தொழுகையினுடைய ஒரு நேரத்திலே, இரண்டு தொழுகையினுடைய ஒரு தொழுகை நேரத்திலே, அதாவது லுஹர் அசருக்கு மத்தியில் இணைத்து தொழுவது என்பது ஜாயிஸ் ஆகும். ரெண்டு நேரத்துக்கு மத்தியில் ஒரு நேரத்தில் இணைத்து தொழுவது, ரெண்டு தொழுகையுடைய நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் லுஹருடைய நேரத்தில் லுஹரே அசரையும் தொழுவதும் ஜாயிஸ் ஆகும். அசருடைய நேரத்தில் லுஹரே அசரையும் தொழுவதும் ஜாயிஸ் ஆகும். ஆனால் என்ன நம்ம சொன்ன மாதிரி அதில் ஜமு தக்தீம் தாஹில் என்பதாக வரும். அவ்வளோதான். அந்த ரெண்டு நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் இரு தொழுகையும் இணைத்து தொழுவது ஜாயிஸ் ஆகும். இப்போ பைனல் மஹ்ரிபி இஷாய், அதே போல் மஹ்ரிப் இஷாவுக்கு மத்தியில் அந்த ரெண்டில் ஏதாவது ஒரு நேரத்தில் இரண்டு தொழுகையும் இணைத்து தொழுவது ஜாயிஸ் ஆகும். கதாலிக்க இவ்வாறே ஃபி குல்லி சஃபரின் துக்ஸரு ஸலாத்து ஃபீ, எதில் இவ்வாறு செய்வது ஜாயிஸ்ன்னு சொன்னால், ஃபி குல்லி சஃபரின் ஒவ்வொரு பிரயாணத்திலேயும், துக்ஸரு ஸலாத்து ஃபீஹி எதிலே தொழுகை கசர் செய்யப்படுகிறதோ அப்ப அந்த ஒவ்வொரு பயணத்திலேயும் அவர் இவ்வாறு தொழுது கொள்ளலாம். எந்த பயணத்தில் என்ன செய்யப்படுது? கசர் செய்யப்படுதோ, எந்த பயணத்தில் கசர் செய்யப்படுதோ அதில் என்ன செய்யுது? அப்படிப்பட்ட ஒவ்வொரு சஃபரிலையும் அவர் தாராளமாக மக்ரிபையும் இஷாவையும் சேர்த்து தொழுது கொள்ளலாம், லுஹரையும் அசரையும் சேர்த்து தொழுது கொள்ளலாம். அப்போ இந்த நிலை அங்கே வருது. சரிங்களா? அப்போ கசர் செய்யப்படுதுன்னா நம்ம சொன்னோம், அந்த நிபந்தனைகள் ஏற்கனவே சொல்லி காட்டின விஷயம்தான். பாவம் இல்லாத பிரயாணமாக இருக்கணும், 80 கிலோமீட்டருக்கு அதிகமான தூரம் இருக்கணும், அதாவது ஊருடைய எல்லைகளை எல்லாம் கடந்திருக்கணும், போகக்கூடிய இடம் அறிந்திருக்கு, மக்சத் சஃபர் தெரிஞ்சிருக்கணும். இந்த 4 இருந்துச்சுன்னா அதில் கசர் ஜாயிஸ். அதே 4 நிபந்தனைகள் இருந்துச்சுன்னா அதில் ஜமோ ஜாயிஸ். அதுதான் சுருக்கமாக சொல்லிட்டாங்க. கசர் எதிலே செய்யப்படுவது ஜாயிஸ் ஆகுமோ, எதிலே செய்யப்படுவதற்கு அனுமதி இருக்கின்றதோ அதிலே ஜமோ பைன ஸலாத்தைனுக்கும் அனுமதி இருக்கிறது. சரி. ஃபைன் கான நாசிலன் ஃபி வக்தில் ஊலா, அவன் முதலாவது வக்தியிலே போய் இறங்கி விடுவான் என்று இருந்தால், இவன் போகக்கூடிய இடத்த உதாரணமா லுஹர் அசர் சொல்றோம். சரி, இப்போ இங்கேருந்து கிளம்பும் போது லுஹர் டைமுக்கு முன்னாடி இருக்கும், அவன் போய் ஒரு 3 மணிக்கு போய் இறங்கிடுவான். லுஹருடைய டைம்லேயே போய் என்ன இறங்கிடுவான், அல்லது லுஹரை ஒட்டி லுஹர் அசர் நெருக்கத்தில் முன்னாடி போய் இறங்கிடுவான். முதலாவது நேரத்தில் போய் இறங்கிடுவான்னு சொல்லி இருந்தா அவன் தக்தீம் செய்கிறது அஃதல். தொழுதுட்டு கிளம்பிடலாம். லுஹரை அசரையும் தொழுதுட்டா அங்கே போய் நிச்சய தேவையில்லை, அவன் போய் இறங்கினாலும் என்ன செய்த மாஷால் ரெண்டையும் முடிச்சிட்டான். ஃபைன்கான நாசிலன் ஃபி வக்தில் ஊலா, அவன் முதலாவது வக்திலே அங்கு போய் அடையக்கூடியவனாக இறங்கக்கூடியவனாக இருந்தால் ஃபத் தக்தீமு அஃதல், முற்படுத்தி தொழுவது மிகச் சிறந்ததாக இருக்கிறது. லுஹரு அசர் ரெண்டையும் தொழுகிறான். எப்படி இவன் போய் சேரக்கூடிய நேரம் முதலாவது தொழுகையுடைய நேரத்திலே போய் என்ன செஞ்சிருவான், அங்கே போய் சேர்ந்து விடுவான் என்று இருந்தால் அவன் லுஹரையும் அசரையும் சேர்த்து ஜமா செய்து விட்டு, ஜமா தக்தீம் முற்படுத்தி தொழுது விட்டு மக்ரிப் இஷா தொழுகிறான். அவன் போய் உதாரணமாக முதல் தொழுகையுடைய நேரத்திலே போய் சேர்ந்து விடுவான் என்று இருந்துச்சுன்னு சொன்னால் மக்ரிபை இஷாவையும் என்ன செய்வான், முற்படுத்தி சேர்த்து வச்சு தொழுதுட்டு போய்கிட்டே இருப்பான். அதுதான் சொல்றாங்க, முதல் தொழுகை நேரத்தில் அவன் இறங்கி விடுவேன் என்ற எண்ணம் இருந்தால் அவன் முதல் தக்தீம் செய்கிறது அஃதல், தக்தீம் செய்துட்டு தொழுகிறது அஃதல். ஒயின்கான சாயிரன், சரி அவன் முதல் தொழுகையில் போய் இறங்கவும் மாட்டான், போய்கிட்டே இருப்பான். உதாரணம் இங்கேருந்து சென்னை போகிறவன் ஒரு அசர் டைம் கிளம்புறான் அப்படின்னு சொன்னால் மக்ரிப் இஷாலாம் அவன் பிரயாணத்தில் இருந்துகிட்டே தான் இருப்பான். அப்படி இருந்தா தாஹீரு அஃதல், பிற்படுத்தி தொழுவது தான் சிறந்ததாக இருக்கிறது. ஒயின்கான சாயிரன் தாஹீரு அஃதல், அவன் போய்கிட்டே இருப்பான்னு சொல்லி சொன்னா எது அஃதல்? தாஹீர் தான் அஃதல். இதா ஜமா தக்தீமன், சரி இப்போ ஜமா தக்தீம் அவன் செய்தால், இதா ஜமா அவன்
இணைத்தால் தக்தீமன் முன்னாக, அதாவது லுஹரையும் அசரையும் லுஹருடைய டைமுக்கும் என்ன செய்யலாம், இணைத்து தொழுகிறான். அல்லது மகரிபையும் இஷாவையும் மகரிபையும் இஷாவையும் மகரிபுடைய டைமுக்கு இணைத்து தொழுகிறான் என்று இருந்தால் ஃபஷர்துஹு, அதுக்கு நிபந்தனைகள் இருக்கு. நம்ம ஏற்கனவே நிபந்தனைகள் சுருக்கமாக சொன்ன 4 நிபந்தனைகள் இருக்கு. முதலாவது நிபந்தனை, அவன் 2 தொழுகையும் தொழுது முடிக்கும் வரைக்கும் அவன் பிரயாணத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். பிரயாணத்துல இருந்துகிட்டே இருக்கணும். கசர்ல சொன்னோம்ல, அவன் கசருடைய தொழுகையை தொழுமதி சலாத்தி குல்லிஹா ஃபி சஃபர் என்பதாக சொன்னோம். முழு தொழுகையும் எதுல இருக்கணும், பிரயாணத்துல தான் இருக்கணும். முதல் கடைசி அத்தையாத்துக்கு முன்னாடி ஊர் வந்துட்டா கூட அவர் கசர் செய்ய முடியாது, இத்மாம் செய்தாகணும்னு சொன்னோம். அதே மாதிரி இங்கு ஜமாவுடைய விஷயத்துல ஜமா தக்தீம் செய்யறாரு சொன்னா, அவர் 2 தொழுகையும் முடியும் வரைக்கும், அங்க ஒரு தொழுகை கசர், இங்க 2 தொழுகையும் முடியும் வரைக்கும் அவர் எதில் தான் இருக்க வேண்டும், பிரயாணத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கணும். பிரயாணத்தை முடிச்சிட்டாருன்னா முடிஞ்சு, பிரயாணத்திலே தான் இருக்கணும். 2வது தொழுகை முடியறதுக்கு முன்னாடி ஊர் வந்துட்டோ, ஊர்ல நுழைஞ்சிட்டார்ல, எக்காக்கு முக்கியமாயிட்டாருன்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. அவருக்கு திரும்ப என்ன செய்ய வேண்டி வரும், அவர் திரும்ப தொழுக வேண்டிய வரும். சரி, என்ன நினைச்சுவார், அவர் லுஹர 4 ரக்காத் தொழுதுட்டு அடுத்து அசர தொழுது கொள்வார். சரி, அடுத்து 2வது நிபந்தனை என்ன, முதலாவது தொழுகை முடியறதுக்கு முன்னாடி நியத் வச்சார். அது இடையில வச்சாலும் சரி, உன்னை ஹராம்ல வைக்கலாம், தக்பீர் கட்டும் போதும் வைக்கலாம், அல்லது இடையில முதல் தொழுகை நடந்து கொண்டு இருக்கும் போதே வைக்கலாம். சரி, 2வது விஷயம் என்னன்னா, முதலாவது தொழுகையை தான் முற்படுத்தி தொழணும். 3வது விஷயம், முதலாவது பிரயாணம் தொடரா இருக்கணும். 2வது என்னன்னா, முதலாவது தொழுகை தான், உதாரணமா லுஹர் அசர்னா லுஹரை தான் முன்னாடி தொழுகணும், மகரிப் இஷானா மகரிபை தான் முதல்ல தொழுகணும். சரி, அதே மாதிரி தொழுகணும். சரி, நியத்தை எப்படி வைக்கணும்னு சொன்னா, முதல் தொழுகை முடிவதற்கு முன்பாக அல்லது முதல் தொழுகை இடையில என்ன செஞ்சோம், நியத்தை வச்சிடணும். சரி, அதே மாதிரி 2 தொழுகைக்கு மத்தியில பெரிய பிளவு ஏற்பட்டு விடக்கூடாது. இந்த 4 நிபந்தனைகளும் இருக்குமே என்றால் தான் அவர் ஜமா தக்தீம் செய்யறதுக்கு அனுமதி இருக்கு. பாருங்க, ஒய்தா ஜமா தக்தீமன், அவர் ஜமா தக்தீம் செய்கிறார், ஃபஷர்துஹு, அதனுடைய நிபந்தனை என்ன, ஜமா தக்தீமுடைய நிபந்தனை என்ன அப்படின்னு சொன்னா, தவாமு சஃபரி, சஃபர் நிரந்தரமாக இருக்கணும். அப்ப 2 தொழுகையும் பரிபூர்ணமாக முடியும் வரைக்கும் அவருடைய பயணம் நிரந்தரமாக இருக்க வேண்டும். தக்தீமுல் ஊலா, 2 தொழுகைகளில் முதலாவது தொழுகை எதுவோ அதைத்தான் முற்படுத்தி தொழ வேண்டும். லுஹர் அசராக இருந்தால் லுஹரை முற்படுத்தி தொழ வேண்டும். மஹ்ரிப் இஷாவாக இருந்தால் மஹ்ரிபை முற்படுத்தி தொழ வேண்டும். இது 2வது நிபந்தனை. 3வது, வனியத்துல் ஜம்இ கபல ஃபராகில் ஊலா, முதல் தொழுகை முடிவதற்கு முன்பாகவே ஜமாவுடைய நியத் வைக்க வேண்டும். முதல் தொழுகை முடிவதற்கு முன்னாடி என்ன செய்யணும், நான் ஜம்மா செய்கிறேன், லுஹரை அசரையும் அல்லது மகரிபி இஷாவையும் ஜமா செய்கிறேங்கிற அந்த நியத்தை கொண்டு வந்தார். இம்மா ஃபில் எஹ்ராமி அவு ஃபி அஸ்னாஹி, அது ஒன்று தக்பீர் தஹ்ரீமா கட்டும் பொழுது அந்த நியத்தை கொண்டு வந்தாலும் சரி, அல்லது ஃபி அஸ்னாஹி, அல்லது அவனுடைய அந்த தொழுகையுடைய இடையிலே, முதலாவது தொழுகையுடைய இடையிலே அந்த நியத்தை கொண்டு வந்தாலும் சரி. சரி, அல்லா யுஃபர்ரிக பைனஹுமா, அந்த 2 தொழுகைக்கு மத்தியிலேயும் எந்த பிரிவையும் ஏற்படுத்தாமல் இருக்க வேண்டும். லுஹர் அசருக்கு மத்தியில மஹ்ரிப் இஷாக்கு மத்தியில பிரிவை ஏற்படுத்தி விடக்கூடாது. லுஹர் தொழுது முடிச்ச உடனே என்ன செய்யறது, எந்திரிச்சு அசர் தொழுது விடணும். மஹ்ரிப் தொழுது முடிச்ச உடனே எந்திரிச்சு என்ன செய்யணும், இஷாவை ஜம்மா செய்து விட வேண்டுமே தவிர, நேரங்களை 2க்கு மத்தியில் லுஹரை தொழுதுட்டு என்ன செய்யறாரு, நேரத்தை கடத்துறாரு, மஹ்ரிபை தொழுதுட்டு நேரத்தை கடத்துறாருன்னு சொன்னா என்ன செஞ்சிடும், அப்படி தொழுகை கூடாமல் போயிடும். அது என்ன விஷயம் சொன்னா, ஃபைன் ஃபர்ரக்க யசீரன், அதாவது லேசா ஒரு பிரிவை ஏற்படுத்தினார். லேசுங்கிறது பொதுவாக உருஃபை கவனிப்பாங்க. பொதுவாக ஷரியத்தில், இது லோகத்திலேயோ இல்லது ஷரியத்திலேயோ இதுக்கு எது தாரிஃப் கிடையாது. எல்லாமே உருஃபில் எந்த அளவுக்கு எது லேசுன்னு சொல்லப்படும், எந்த அளவுக்கு என்னது ரொம்ப அதிகம் இல்லாமல் எப்படிங்கிறது தெரியும். உருஃபை கவனிச்சு இது எப்போ இவ்வளோ நேரம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் உருஃப் அடிப்படையில் எனது யசீருங்கிறது கண்டுபிடிக்கப்படும். ஃபைன் ஃபர்ரக்க யசீரன், கொஞ்சம் நேரம் பிரிச்சான். லம் யதுர், எந்த இடையூறும் செய்யாது, பிரச்சனை இல்லை, 2வது தொழுகை சேர்த்து தொழுது கொள்ளலாம். வயுக்தஃபருலில் முத்தயம்மிமி தலபுன் ஹஃபீஃபுன், ஃபயுக்தஃபரு, அதே மாதிரி மன்னிக்கப்படுவான், லில் முத்தையம் அதாவது தைமம் செய்து தொழக்கூடியவருக்கு மன்னிக்கப்படும், அவர் மன்னிக்கப்படுவார். தலபுன் யசீரும், அதாவது தலபுன் யசீர் மன்னிக்கப்படும். வயுக்தஃபரு தலபுன் ஹஃபீஃபுன் லில் முத்தயம்மிமி, தைமம் செய்து தொழக்கூடியவருக்கு லேசான தேடுதல் என்பது மன்னிக்கப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒருத்தர் தைமம் செய்து தொழுகிறார், தைமம் செய்து தொழுதா என்ன செய்யணும்,
ஒரு டைமத்துல ஒரு தொழுகை தான் ஃபர்ல் தொழ முடியும். அப்ப என்ன செய்வாரு? தொழுகைக்கு முன்னாடி தேடிக்கிறார் சரி. இப்போ ஒரு தொழுகை தொழுது முடிச்சிட்டாரு. இன்னொரு தொழுகை 2வது தொழுகை தொழப் போறாரு. இப்போ தொழுகிறதுக்கு முன்னாடி லேசா தண்ணி எங்கேயும் இருக்குதா, எங்கேயும் கிடைக்குதாங்கிறத பார்த்து கொள்றதுக்கு தான் தலபும்பாங்க. அந்த தலபு இருக்குது பொதுவான நேரத்துல நீங்க 1 கிலோமீட்டர் தேடுங்க, அது ரொம்ப நேரம் சுத்துங்க, ஃபுல்லா தேடி சடைஞ்சு வரணும்னு சொல்றோம். ஆனா இங்க தலபுல் ஹஃபீஃப்ங்கிறது லேசான ஒரு தேடுதல். அப்படி பார்க்குறது எங்கேயாவது தண்ணிக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு சொல்லி ஒரு மேலோட்டமா பார்த்தால் கூட போதும். அப்ப அது தலபி ஹஃபீஃப்ங்கிறது தயமம் செய்து தொழக்கூடியவருக்கு மன்னிக்கப்படும். இப்போ 2வது துஹர் தொழுது முடிச்சிட்டாரு. அசர் தொழுதுக்கு எந்திரிக்கும் போது என்ன செய்றாரு? கொஞ்சம் நின்னுட்டு அப்படி பார்க்குறாரு. லேசா தண்ணி தேடுதா, கொஞ்சம் எங்கனா கிடைக்குதான்னு 2 எட்டு கூட எடுத்து தேடிட்டு வர்றாரு. இப்ப கூடிரும். மக்ரிப் தொழுதுட்டு அப்படி லேசா போய் பார்த்துட்டு வர்றாரு. எதுக்கு? இஷாவுக்கு. இல்லைன்னு சொன்னா என்ன செய்வாரு? அடுத்து ஒரு தயமம் செஞ்சு தான் தொழுவாரு. அடுத்து ஒரு தயமம் செஞ்சா தொழுவாரு. அப்ப அந்த தயமத்துக்கு முன்னாடி என்ன செய்யறது? ஒரு தேடுதல் என்பது அவருக்கு மன்னிக்கப்படும். அதாவது தேடுனா பார்க்கலாம். சரி தேடுறதுனால அது லேட் ஆயிட்டுங்கிறத நம்ம சொல்ல மாட்டோம். சரி. ஃபைன் கத்தம சானியத்த ஃபபாத்திலத்து. அப்ப 2 தொழுகை தொழணும்னு சொன்னோம். லுஹரை அசரையும். அது ஜம்மு தக்தீம்ல லுஹரத்தான் முற்படுத்தணும்னு சொன்னோம். நிபந்தனையில ஒண்ணு. ஜம்முடைய நிபந்தனைகள்ல எப்படி தவாமு சஃபர் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று சொல்லோமோ, அதே மாதிரி முதல் தொழுகை முடிவதற்கு முன்பாக நியத் வைக்க வேண்டும் என்பதாக சொல்லோமோ, அதேபோல் 2 தொழுகைக்கு மத்தியிலே பெரிய ஒரு பிரிவை ஏற்படுத்தி விடக்கூடாது என்பதாக சொன்னோமோ, அதேபோல் ஒரு முக்கிய நிபந்தனை 2 தொழுகைகளில் முதலாவது தொழுகையை முற்படுத்த வேண்டும். லுஹர் அசர் என்றால் லுஹரைத்தான் முற்படுத்த வேண்டும். மக்ரிப் இஷா என்றால் மக்ரிபைத்தான் முற்படுத்த வேண்டும். அப்படி அல்லாம அவர் 2வது தொழுகையை முற்படுத்திட்டாரு, இஷாவை முன்னால் தொழுதார் அல்லது அசரை முன்னால் தொழுதார் என்றால் ஃபைன் கத்தம சானியத்த 2வது தொழுகை முற்படுத்தினால் ஃபபாத்திலத்துன் தொழுகை பாத்திலாகிவிடும். ஒயின் அகாம கபில ஷுரூஇஹி ஃபி சானியத்தி அவு லம் யன்வில் ஜமஅ ஃபில் ஊலா அவ் ஃபர்ரக கஸீரன் வஜப தஅഖீரு சானியத்தி இலா வக்திஹா. பாருங்க, இங்க அடுத்து ஒன்று சொல்றாங்க. மேல சொன்ன விஷயம்தான். 2வது ரக்காத்து 2வது தொழுகை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இவர் முக்கியமாயிட்டார். அல்லது முதல் தொழுகையை முடிகிற வரைக்கும் அவர் நியத்தே செய்யல. ஜமாவுடைய நியத்தே செய்யல. 2 விஷயம். அல்லது என்ன செஞ்சாரு? நியத் செஞ்சிருந்தாரு, ஆனா ரொம்ப இடைவெளி ரொம்ப கொடுத்துட்டார். இப்ப இந்த மாதிரி நேரங்கள்ல அவர் செய்யற ஜம்மு கூடாது. அதனால என்ன செய்ய வேண்டி வரும்? முதல் தொழுகையை மட்டும் தொழுது முடிச்சுட்டு 2வது தொழுகையை அதற்குரிய நேரம் வரைக்கும் பிற்படுத்தி விடுவார். அதான் சொன்னாங்க. ஒயின் அக்காம கபில ஷுரூஇஹி ஃபி சானியத்தி. 2வது தொழுகை அவர் ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே அவர் முக்கியமாகிவிட்டால், இக்காமத் முக்கியமாயிட்டார். அவுலம் என்வில் ஜம்அ ஃபில் ஊலா, அல்லது முதல் தொழுகையிலே அவர் நியத் செய்யவில்லை. நம்ம என்ன சொன்னோம்? முதல் தொழுகையில ஒன்றும் என்னது, இந்த இம்மா ஃபில் எஹ்ராமி அவு ஃபி அஸ்னாயிஹா என்பதாக சொன்னாங்க. ஒன்றும் தக்பீர் தஹரிமாவின் போது நியத் செய்து கொள்ள நான் லுஹரை அசரை லுஹரோடு முற்படுத்தி தொழுகிறேன், அல்லது மக்ரிபை இஷாவை நான் மக்ரிபோடு முற்படுத்தி தொழுகிறேன் என்பதாக முதல் தொழுகை முடிவதற்கு முன்பாகவே நியத் செய்து கொள்ள வேண்டும். இஷாவை என்ன செய்றேன்? மக்ரிபோடு முற்படுத்தி தொழுகிறேன், அல்லது அசரை லுஹரோடு முற்படுத்தி தொழுகிறேன் என்று இம்மா ஃபில் எஹ்ராமி அவு ஃபி அஸ்னாயிஹா, ஒன்று தக்பீர் தஹரிமாவின் போது அல்லது இடையில தொழுகைக்கு இடையில என்ன செய்யறது? இந்த ஜமாவுடைய நியத்தை வைக்கணும். அது வைக்கல. அப்ப என்ன செய்யல? முதல்ல 2வது ரக்காத்து 2வது தொழுகையில 2வது தொழுகையில ஆரம்பிக்க முன்னாடியே ஊர் வந்துருச்சு, அல்லது முக்கியமாயிட்டார், அல்லது முதல் தொழுகையில் அவர் நியத்து வைக்கல ஜம்முடைய நியத்தை. 2 3வது என்ன செஞ்சாரு? 2 தொழுகைக்கு மத்தியில பெரிய ஒரு இடைவெளி, ஒரு பிரிவை ஏற்படுத்திச்சு, அதிகமான இடைவெளி நேரத்தை கலத்திட்டாருன்னு சொல்லி சொன்னா, இப்போ வஜப தஅഖீரு சானியத்தி 2வது தொழுகையை தாமதப்படுத்துவது வாஜிபாகும். இலா வக்திஹா, அதனுடைய நேரம் வரைக்கும் என்ன செய்யணும்? தாமதப்படுத்துவது வாஜிபாகும். அவ்வாறு செஞ்சுட்டாருன்னு சொன்னா 2வது தொழுகை என்ன செய்யணும்? அதனுடைய நேரம் வர வரைக்கும் தாமதப்படுத்தி ஆக வேண்டும். அப்ப என்ன செய்ய முடியாது? ஒரு ஜமு செய்ய முடியாது. ஜமு செய்ய முடியாது. எல்லா இடத்துலையும் அப்படிதான். அப்ப என்ன செய்வார் அவரு? அவர் மகரீபை மட்டும் தொழுதுருவார். மகரீபை மட்டும் தொழுதுட்டு என்ன நேரத்தில் தொழுகிறாரு? இஷாவுடைய நேரம் வந்ததுக்கு பிறகுதான் தொழுவார். அந்த ஜம்முடைய வாய்ப்பை இழந்துறார். அந்த சலுகையை அவர் பாழாக்கி விடுகிறார். அல்லது லுஹர் என்ன செய்வார்? தொழுது முடிச்சுட்டு அசர் வரைக்கும் வெயிட் பண்ணுவாரு. அசர் நேரம் வந்ததற்கு பிறகுதான் அசரை தொழுவார். அதான் சொல்றாங்க. வஜப தஅഖீரு சானியத்தி இலா வக்திஹா. வயின் அகாம பஅத ஃபராகிஹிமா, நம்ம என்ன சொன்னோம்? ஷுரூஇஹின்னு சொன்னோம். 2வது தொழுகையை ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஊர் வந்து விட்டார். இங்கே வயின் அகாம அவர் முக்கியமானாரு. பஅத ஃபராகிஹிமா,
அந்த 2 தொழுகையும் முடித்ததற்கு பின்பாக அவர் முக்கியமானால் மதத்தா அல சிஹதி, அப்ப சிஹத்தின் மீதே அவர் அதை கடந்து விடுவார். மதத்தா அதாவது மதா எப்படின்னா மதத்தா அந்த இரண்டும் கடந்து விட்டதுன்னு அர்த்தம். அல சிஹதி அதாவது சரியான விஷயத்தின் மீது அந்த இரண்டும் கடந்து விட்டதுன்னா என்ன அர்த்தம்? 2 தொழுகை சரியாகிவிடும், கூடிவிடும், எந்த யோசிக்கவும் தேவையில்லை. மதத்தா அல சிஹத்தி இரண்டுமே சரியான, அதாவது இரண்டும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக நிகழ்ந்து விட்டது. இரண்டும் சரியான விஷயத்தின் மீதே, அதாவது கபூலியத் என்ற அடிப்படையிலே அந்த 2 தொழுகையும் முடிந்து விட்டது என்பதாக அர்த்தம். அப்ப இதுல என்ன சொல்றாங்க ஜம்முடைய விஷயத்துல, இது ஜம்மு பிரயாணத்துக்காக ஜம்மு செய்யறது. அந்த ஜம்முவை பொறுத்த வரைக்கும் ஜம்முக்குன்னு சொல்லி நியத்து என்னன்னா நிரந்தரமான பிரயாணம் இருக்கணும். அதே மாதிரி முதலாவது தொழுகையை முற்படுத்தணும். முதல் தொழுகை முடிவதற்கு முன்பாக நியத்து வைத்து விட வேண்டும். 2 தொழுகைக்கு மத்தியில் பெரிய பிரிவு ஏற்படுத்தக்கூடாது. அப்படி பெரிய பிரிவு ஏற்படுத்தினா என்ன செஞ்சிடும்? வீணா போயிடும். அல்லது 2வது தொழுகையை முதல் தொழுகையை 2வது தொழுகையை முற்படுத்தி தொழுதுட்டாருன்னா பாத்தில் ஆயிருந்தும். 2வது தொழுகையை முற்படுத்தி விட்டால் அதுவும் என்ன செஞ்சிடும்? பாத்தில் ஆயிரும். அதே மாதிரி என்ன செய்யலாம், ஒரு 2 தொழுகைக்கு மத்தியில் இடைவெளிங்கிறது பொதுவாக கூடாது. ஆனால் தயமம் செய்யறதுக்காக வேண்டி என்ன செய்யறாரு, கொஞ்சம் ஓரளவு தேர்றாருன்னு சொன்னால் அவருக்கு மட்டும் அது அனுமதிக்கப்படுது, மன்னிக்கப்படுது. சரி, 2வது தொழுகை முற்படுத்தி தொழுதா தொழுகு பாத்தில் ஆயிரும். அப்போ என்ன செய்வார்? அது மாதிரி நம்ம சொன்ன மாதிரி. அப்போ அடுத்ததாக என்ன சொன்னாங்க, அதாவது 2வது தொழுகை ஆரம்பிக்க முன்னாடி ஊர் வந்துட்டாலோ அல்லது 2வது முதல் தொழுகை முடிவரைக்கும் நியத்து வைக்கவில்லை என்றாலோ 2 தொழுகைக்கு பெரிய ஒரு இடைவெளி கொடுத்து விட்டாலோ அவர் என்ன செய்யுது? முதல் தொழுகையை மட்டும் தொழுது முடிச்சுட்டு 2வது தொழுகையை அவனுடைய நேரத்தில் தொழுவது வாஜிபாகிவிடும். 2 தொழுகையுமே பிரயாணத்திலே முடிச்சிட்டாருன்னு சொல்லி சொன்னா அல்ஹம்துலில்லாஹ் அது சரியான முறைப்படி அந்த தொழுகை கூடிவிடும். இதுதான் ஜமா பைன சலாத்தினுடைய சட்டம். அதுவும் சஃபருக்காக வேண்டி பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்து இதை தொடர்ந்து ஜமா பைன சலாத்தேன் ஃபில் மத்ரி, மத்ருடைய காலத்திற்காக வேண்டி மழை பெய்தால் ஜமா செய்யக்கூடிய விஷயம் சம்பந்தமாக அடுத்த பாடத்தில் வர இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் மிக முக்கியமான பாடமாக இருக்கிறது. இதை கண்ணும் கருத்துமாக கவனமாக படிக்க வேண்டும். இதில் வரக்கூடிய விஷயங்களை விளங்கி நாம் அமல் செய்து பிறருக்கும் அமல் செய்ய கற்றுக் கொடுக்க வேண்டும். அல்லாஹு தஆலா உயர்ந்த நல்பாக்கியங்களை நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.